வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு ஒவ்வொரு மனிதனின் செயல்பாட்டையும் அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பொதுமக்கள் மக்கள் நலன் என்று வருகின்ற பொழுது தன்னை தாழ்த்திக் கொள்வான் என்பது இந்த உலகத்தின் நியதி. தன்னை தாழ்த்திக் கொண்டவர்கள்தான் சரித்திரத்திலே இடம்பெறுகிறார்கள். அந்த சரித்திர நாயகனாக இருக்கின்ற நமது மறைந்த சமாதான தூதுவர், அகிம்சையின் வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி நின்று அவர் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென மழை வந்தது. மழையை பொருட்படுத்தாமல் அவ்வளவு மக்களும் அப்படியே நமது ஜவஹர்லால் நேரு அவர்களின் சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் ஒருவன் ஓடி வந்து நேரு அவர்களுக்கு கொடையை பிடித்தான். நேரு சட்டென கோபமுற்றார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மலையில் நனைந்து கொண்டே என் உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எனக்கு மட்டும் வந்து குடை பிடிக்கிறாயே, தள்ளிப்போ என்று அந்த மனிதனை தள்ளிவிட்டார். ஆனால் அந்த மனிதன், ஐயா, நான் உங்களுக்காக குடைபிடிக்க வரவில்லை என்று நிறுத்திக் கொண்டான். உடனே நேரு, எனக்கு இல்லாமல் வேறு யாருக்காக என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சொன்னான், ஐயா, நீங்கள் பேசுவதற்கு அதை மக்கள் கேட்பதற்கும் காரணமாக இருக்கின்ற அந்த மைக்கு நனைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குடைபிடித்தேன். அந்த மைக்கு நனையக்கூடாது என்பதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், உங்கள் அருமையான பேச்சை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மைக்கு நனைந்து பழுதுபட்டு விட்டால் மக்களெல்லாம் ஏமாற்றம் அடைவார்களே என்றுதான் அந்த கொடையை நான் பிடிக்க வந்தேன் என்று நேரு பெருமான் கோபமுற்ற போது அவன் சொன்னான். அதை நேரு அப்படியே மக்களிடம் சொன்னார். நான் தவறாக நினைத்து விட்டேன், எனக்காக குடைபிடிக்கிறேன் என்று நினைத்து. ஆனால் அது அவரது மைக்கு நனையாமல் இருப்பதற்கு, அதுவும் நனைந்தால் நான் பேச முடியாதே என்ற பெருந்தன்மையோடு தான் இவர் குடைபிடித்திருக்கார் என்று நேரு அதை சமாளித்தார். எனவே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு கோபத்தை வரவழைத்துக் கொள்வோம். போடா போ என்று சொல்லிவிடுவோம். எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லுவோம். ஆனால் அதில் இரண்டு அர்த்தம் இருக்கும். நேருவுக்கு குடைபிடிக்க வந்தவன் என்று நேரு நினைக்கலாம். ஆனால் நேரு பயன்படுத்துகின்ற மைக்கு நனைந்துவிடக் கூடாதே என்று குடைபிடித்தவன் அங்கே சொன்னான். இவ்வளவு பெரிய அறிவாளி நேரு அதை அழகாக நேராக மக்களிடையும் சொன்னார். எனக்காக இல்லை, நான் அவன் மீது கோபமுற்றேன், இந்த மைக்குக்காகத்தான் என்று சொன்னார். எனவே வாழ்க்கையில் நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதற்குத்தான் வெற்றி படிக்கட்டின் மூலம் நான் சொல்லுவேன், சற்று நிதானமாக நாம் சொற்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி, இதனால் நான் நேரு தவறிழைத்தார் என்று சொல்ல இல்லை. அவர் நினைத்ததும் சரிதான், அந்த மனிதன் குடைபிடித்ததும் சரிதான். இரண்டு பேர் பார்வையிலும் சரியான செயல்தான். ஆனால் நேரு தனக்காக குடைபிடிக்கிறான் என்று அவனை தள்ளிப்போ என்று சொன்னார். அவனோ, ஐயா, உங்கள் பேச்சு வேண்டும் இந்த மக்களுக்கு, இந்த மைக்கு நனைந்து விட்டால் பேச முடியாதே என்ற எண்ணத்தில் தான் குடைபிடித்தேன் என்று சொன்னான். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணத்திலும் பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளை நாம் மனதில் பதித்து சமயம் வருகின்ற பொழுது அதை வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கட்டாக கட்டுவதற்கு நாம் முயல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.